மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 8ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே சிங்கர் மயங்கின மீஜனை கார்ல உட்கார வைக்க அதை பார்த்த ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிங்கர் போக ஹீரோ விட மாட்டேங்கிறாரு. உடனே 911க்கு கால் பண்ணி இங்க ஒருத்தங்க மயங்கி விழுந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல மீஜனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் சிங்கர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக திடீர்னு மயங்கி விழுந்தாங்கன்னு கேட்க அதுக்கு சிங்கர் உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியும்னு எனக்கு தெரியாது, நானும் அதையே சொல்லட்டுமா, நாங்க வேலை பார்க்குற இடத்துல மீட் பண்ணோம்னு சிங்கர் சொல்ல வேலையா, என்ன மாதிரி வேலை, அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அப்படின்னா வேலை பார்க்கும் போது மயங்கிட்டாங்களா, கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே சிங்கர் பிளாஷ்பேக் ஒன்னு நினைச்சு பாக்குறாரு. டின்னர் பார்ட்டில லிம்சன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க சிங்கருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதனால டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக மாத்திரைய போடலான்னு தண்ணியில போட அந்நேரம் லிம்சன் வந்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய சிங்கருக்கு யாரோ கால் பண்ண போன் பேசலான்னு தள்ளி போக அப்ப ஹீரோ இந்த சிச்சுவேஷனுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, ஒருவேளை இல்லனா நீங்க அதை நம்புவீங்களா, இல்லாம இருந்தா ஓகே தான், ஒருவேளை இருந்தா அப்புறம் உனக்கு தான் சிக்கல், லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இருக்காது, அதை விட மோசமா இருக்கும். அப்போ டாக்டர் வர உடனே ஹீரோ டாக்டர் கிட்ட பேசலான்னு போயிடுறாரு. டாக்டர் கிட்ட போன ஹீரோ அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, நீங்க ஏன் அவங்கள பார்க்க மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சுனாவது சொல்லுங்கன்னு கேட்க டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு எடுத்த பிளட் டெஸ்ட்ல ரத்தத்துல ஒயிட் செல்ஸ் அதிகமா இருக்கு, டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஓவரா மருந்து எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தான் மயக்கம் வரும், அவங்க அதிகமான மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்களான்னு ஹீரோ கேட்க அவங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் மத்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சிங்கரை காமிக்க சிங்கர் மேனேஜர் கூட பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா போன் எடுக்காதனால மேனேஜர் என்ன ஆச்சுன்னு பதறி போய் கேட்க சிங்கர் ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்லையா, நீ தேவையில்லாம உன் மருந்த அவங்களுக்கும் குடுத்தியான்னு கேட்க அதுக்கு சிங்கர் இல்ல, நான் உங்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கல, நான் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன், அது வெறும் டென்ஷன் குறைக்கிறதுக்கு உண்டான மருந்து தான் சொல்ல கடுப்பான மேனேஜர் அந்த மருந்தும் ட்ரக்ஸ் தான் உனக்கு தெரியுமா, எனக்கும் தெரியும், இல்லன்னா நான் ஏன் எடுத்துக்க போறேன், அதுக்கு மேனேஜர் பேசாம நீ அந்த மருந்து எடுத்துக்கிறதே இல்லன்னு சொல்லு, வேண்டாம் வேண்டாம் நீ அந்த இடத்துல இல்லன்னு சொல்லு, புரிஞ்சுதான்னு கேட்க ஏன் இப்படி பேசுறன்னு சிங்கர் கேட்க அதுக்கு மேனேஜர் அவங்களாதானே மயங்கி விழுந்தாங்க, அவங்களுக்கே எப்படி மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியாது. அதை கேட்ட சிங்கர் கடுப்பாகிறாரு. உனக்கு என்ன பைத்தியமா, என் மருந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மயங்கி விழுந்தாங்கன்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்து அது டென்ஷனை குறைக்கிற மருந்து கிடையாதேன்னு கேட்க அதுக்கு சிங்கர் எந்த பதிலும் சொல்லல. அவரு டென்ஷனா இருக்கிறத வச்சே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நீ என்ன பைத்தியமா, மறுபடியும் டெம்பரரியா பைத்தியம் ஆயிட்டியா, இந்த முறை என்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல போற, குற்றவாளி இறந்து போயிட்டானா, நீ கெட்டு போறது இல்லாம மத்தவங்களையும் கெடுக்காத, நான் தான் சாப்பிடலான் இருந்தேன், ஆனா அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மீஜின் ட்ரிப் பாட்டில தூக்கிட்டு அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்க என்னாச்சு, அங்க யாருமே இல்ல அதனாலதான் வந்தேன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோ ரிசப்ஷன்ல பேசிட்டு இருக்க அங்க மீஜினும் சிங்கரும் போறாங்க. மீஜின் ஹீரோ கிட்ட ஏதோ பேசலான்னு போக அப்ப சிங்கர் மயக்கமா இருக்கான்னு கேட்க இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு மன்னிப்பு கேட்க நம்ம பேசலாமான்னு மீஜின் கேட்க அப்ப ஹீரோ உங்களுக்கு இன்னும் முழுசா குணமாகல, அதனால இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல, நீங்க எப்படி மயங்கி விழுந்தீங்கன்னு தெரியுமான்னு கேட்க உடனே சிங்கர் அங்க இருந்து கிளம்பிட மீஜினும் மன்னிச்சிருங்க நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஹீரோ டிராப் பண்றேன்னு சொல்றாரு. வேண்டாம் நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அந்த ஒயிட் கலர் கார் சிங்கரோடது. சிங்கர் போய் காரை எடுக்க மீஜின் பின்னாடியே வந்து நிக்க மீஜனை பார்த்த சிங்கர் கார்ல ஏறுங்கன்னு சொல்ல நான் உங்க கூட கார்ல வர்றதுக்காக வரல, நாம பேசணும்னு சொல்ல நீங்க கார்ல ஏறுங்க போறப்ப பேசிக்கிட்டே போகலான்னு சிங்கர் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க சொன்னதை நான் கிளியரா கேட்டேன், எதை பத்தி சொல்றாங்கன்னா சிங்கர் லிம்சனை அணைச்சுக்கிட்டு சூரியன் மறைய போகுது நகராதீங்க இல்லன்னா மாட்டிப்பீங்கன்னு சொல்லுவார் இல்லையா, அதை பத்தி தான் சொல்றாங்க. அப்ப மீஜின் கேக்குறாங்க நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, அதுக்கு சிங்கர் கவலைப்படாதீங்க உங்க ரகசியத்தை பாதுகாப்புன்னு சொல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்கன்னு மீஜின் கேட்க நான் உங்களை கண்காணிச்சிட்டு இருந்தேன்னு சொன்ன சிங்கர் சின்ன பிளாஷ்பேக் சொல்றாரு. மீஜின் பிரவுசிங் சென்டர்ல இருக்கிறப்போ சிங்கர் வேற ஒரு கார்ல வந்து அவங்களுக்காக காத்துட்டு இருக்க அப்போ பிரவுசிங் சென்டர்ல இருந்து வெளியே வந்த மீஜின் சைக்கிள்ல போக இவரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. வீடு வரைக்கும் விடாம ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. மீஜின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சிங்கர் அங்கிருந்து போகல, கார்ல ரோட்லயே காத்துட்டு இருந்திருக்காரு. நைட்டு முழுக்க கார்ல தூங்கி இருக்கிறாரு. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் மீஜின் வேலைக்கு கிளம்பி வெளியே வர சிங்கரும் கார்ல உட்காந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க அப்ப மீஜின் சூரியன் உதயமான உடனே லிம்சனா மாறுறத பாத்துருக்காரு. அவராலேயே நம்ப முடியல, ஆச்சரியமா பாத்துட்டே இருக்க ஆனா லிம்சன் இவரை கவனிக்கவே இல்ல. பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்ச சிங்கர் மீஜின் கையில அவங்க கீ செயினை கொடுத்துட்டு நான் உங்க ரகசியத்தை பாதுகாப்பேன், அதே மாதிரி நீங்க ஏன் ரகசியத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அப்போ காயாங் அங்க வந்துடுறாங்க. தூரத்துல இருந்தே மீஜின்னு கத்த மீஜின் உடனே காயாங் கிட்ட ஓட சிங்கர் இருங்கன்னு குரல் கொடுக்க மீஜின் அவரை கண்டுக்கவே இல்ல.
காயாங் கிட்ட போன மீஜின் திரும்பி பார்க்காத, அவரை பாத்தீனா 3 வருஷம் பாவம் உனக்கு வந்து சேரும், சீக்கிரமா வண்டி எடுன்னு சொல்ல காயாங்கும் அவங்க சொன்னதை நம்பி திரும்பி பார்க்காம மீஜினை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போன மீஜினால சரியா நடக்க முடியல, கால் முட்டிலாம் ரொம்ப வலிக்குது. அதை பார்த்த காயாங் எப்பவும் நல்ல ஸ்டாமினாவோட இருப்பியே, இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க என் உடம்பு இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்ல என்னாச்சு, உனக்கு வயசானாலும் உன்னோட ஸ்டாமினா நல்லா தானே இருந்தது, தெரியும், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இல்ல நான் தான் அப்படி தப்பா நினைச்சிட்டனோ சொன்ன மீஜின் ஆபீஸ்ல தடுமாறினது சிங்கர் மேல மயங்கி விழுந்ததை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப காயாங் தேவையில்லாம பயமுறுத்தாதன்னு சொல்ல ஒருவேளை நான் இப்படியே வயசாகி இறந்து போயிடுவனோன்னு மீஜின் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, போது நிறுத்து, அதெல்லாம் மறந்துட்டு முதல்ல அந்த பூனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசி, நாளைக்கு பெரிய பேனர் வைக்க போறேன்னு சொல்ல தேங்க்ஸ், ஆனா ஏதோ வினோதமா இருக்குன்னு மீஜின் சொல்ல உடனே காயாங் வந்து மீஜினை ஹக் பண்ணிட்டு எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. அடுத்ததா அம்மா அப்பாவை காமிக்க அம்மா அவங்க கடைக்கு தேவைப்படுற கறியை ஆர்டர் கொடுத்துட்டு நாளைக்கு சீக்கிரமா அனுப்பிடு, இன்னைக்கு நைட்டே பணத்தை அனுப்பிடுறேன்னு சொல்ல அதுக்கு அந்த கடைக்காரர் மறுபடியும் லேட் பண்ணிடாதீங்க, உங்க மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் வெயிட் பண்ணேன், நார்மலா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதை கேட்ட அம்மா என்ன பேசுற, அன்னைக்கு நைட்டே என் பொண்ணு பணத்தை அனுப்பிட்டதா சொன்னாலே நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க பேசுறதை கேட்ட உடனே அப்பாவுக்கு மீஜின் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அந்த கடைக்காரர் என்னைக்கு பணம் வந்துச்சுன்னு நான் வேணா உங்களுக்கு காமிக்கிட்டுமான்னு கேட்க அப்பா தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்க, வேலை முடிஞ்சிருச்சுல வா போகலாம்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அம்மா நில்லுங்கன்னு சொல்ல அப்பா நம்ம பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்க அதுக்கு அம்மா நானும் அதை தான் சொல்றேன், நம்ம பொண்ணுதான் அன்னைக்கே பணத்தை அனுப்பிட்டாலே, நம்ம மீஜின் நேர்மையானவ பிடிவாதக்காரி, ஆனா மத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டா, அப்புறம் ஏன் இவன் லேட்டா வந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கு அப்பா அவனுக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும், வா போகலாம்னு சொல்லிட்டு அம்மாவை நைஸா கூட்டிட்டு போயிடுறாரு. மறுநாள் லிம்சன் வேலைக்கு போக அன்னைக்கும் அந்த ஹேண்டிகேப்டோட பொண்ணு போர்டை வச்சுட்டு அங்க நின்னுட்டு இருக்கா. லிம்சனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா லிம்சனுக்கு அந்த பொண்ணு அவரோட பொண்ணுன்னு தெரியாது போல இருக்கு. அவங்க கேபினுக்கு போனதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா இங்க வேலை பார்த்தாரா, அவன் ஏன் இங்க இத பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ அவங்கள கூப்பிட லிம்சனோட கவனம் அந்த பொண்ணு மேல இருந்ததுனால ஹீரோ கூப்பிட்டதை கவனிக்கல. அதை கவனிச்ச ஜூனியர் லிம்சன் கிட்ட போய் கண்ணாடியை தட்டி ஹீரோ உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்ல அப்ப ஹீரோ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்க இல்ல சார் நல்லா தான் இருக்கேன், என்ன விஷயம்னு லிம்சன் கேட்க நேத்து நீங்க அனுப்பின மெயில்ல அட்டாச்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. லிம்சன் மன்னிப்பு கேட்டு உடனே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் லிஸ்ட்ல இருக்க காரை ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வர அதுல ஒரு கார் மெடிக்கல் சென்டருக்கு சொந்தமானது. அதை பார்த்த ஹீரோ உடனே ஜூனியர் கிட்ட அந்த மெடிக்கல் சென்டரோட டைரக்டர் இங்க தானே வேலை பாக்குறதா சொன்னேன்னு கேட்க ஆமா டைரக்டர் பேக்சோல்னு ஜூனியர் சொல்ல எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறாருன்னு ஹீரோ கேட்க 2 வாரமா வேலை பாக்குறாருன்னு லிம்சன் சொல்ல அக்டோபர் 16 அன்னைக்கு சிங்கருக்கு இங்க பிரச்சனை நடந்துச்சு. அக்டோபர் 23 அன்னைக்கு பேக்சோல சீனியர் பப்ளிக் இன்டர்னா வேலைக்கு எடுத்திருக்காங்க. அப்ப லிம்சன் அந்த ஹேண்டிகேப்ட் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பதில் இவரு வேலைக்கு வந்தாருன்னு சொல்ல அவரு வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாள் ஆகலையே அதுக்குள்ளவா வேலையை விட்டுட்டாருன்னு ஹீரோ கேட்க அவரு சொல்லாம கொள்ளாம வேலைக்கு வராம இருந்ததுனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ளவே அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வேலைக்கு வராத ஒரு எம்ப்ளாயோட வேலையில இவரு ஜாயின் பண்ணிருக்காரான்னு யோசிக்கிறாரு. ஏன் பேக்சோலால ஏதாவது பிரச்சனையான்னு ஜூனியர் கேட்க நாம அதை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்ல அப்ப லிம்சன் நான் அதை கண்டுபிடிக்கட்டுமா, ஏன்னா நான் இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த மெடிக்கல் சென்டரை பத்தி நல்லா தெரியும், நாங்க 2 பேரும் சீனியர் பப்ளிக் இன்டர்ன்றதுனால ஈஸியா பழக முடியும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா லாஸ்ட் டைமே மயங்கி விழுந்துட்டீங்க, அதனால மத்த வேலையை பாருங்கன்னு சொல்ல லிம்சனும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா லிம்சன் அன்னைக்கு தெரியாம நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னது இன்னைக்கு நமக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே போக அப்போ சிங்கர் ஐஸ் காஃபி வாங்கிட்டு வராரு. லிம்சனை பார்த்த உடனே சந்தோஷமா அவங்கள கூப்பிட சிங்கரை பார்த்த உடனே லிம்சன் யூ டர்ன் போட்டு ஓட சிங்கரும் விடாம துரத்திக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல லிம்சனை லாக் பண்ணிடுறாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சதுனால வருத்தப்படுறீங்களா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்ல எப்படி உதவி பண்ணுவேன், இந்த மோசமான சாபத்துல இருந்து என்ன விடுதலை பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு சிங்கர் முதல்ல உன்கிட்ட இருக்க கூப்பனை என்கிட்ட வித்துடுன்னு சொல்ல என்ன கூப்பன்னு லிம்சன் கேட்க டெபுட்டி சீஃப் கொடுத்தாருல்ல அந்த கூப்பன்னு சொல்ல இப்பதான் லிம்சன் அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு பார்ட்டில லிம்சன் தான் அந்த கூப்பனை ஜெயிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப சிங்கர் அதை நான் 5 லட்சம் வானுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. நீ எதுக்காக அதை வாங்குறேன்னு கேட்க உடனே சிங்கர் 10 லட்சம் வான் கொடுக்கறேன்னு சொல்ல பணம் கொடுத்து கிஃப்ட வாங்கவும் கூடாது பணத்துக்காக விற்கவும் கூடாது. உடனே சிங்கர் 3 மில்லியன் பணம் தரேன்னு சொல்ல லிம்சன் உடனே டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. சிங்கர் கிட்ட கூப்பனை கொடுக்க சிங்கரும் சந்தோஷமா ஐஸ் காஃபிய அவங்க கிட்ட கொடுக்க சரி இத வச்சு என்ன பண்ண போறேன்னு லிம்சன் கேட்க சிங்கர் அதுக்கு பதில் சொல்லல. அடுத்ததா சிங்கர் கூப்பனை கொண்டு போய் டெபுட்டி சீஃப் கிட்ட கொடுக்க கூப்பனை பார்த்த அவரு நீ எதுக்காக இதை வச்சிருக்கன்னு கேட்க என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சிங்கர் சொல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு டெபுட்டி சீஃப் சொல்ல அதுக்கு சிங்கர்
சிங்கர் அந்த மாதிரி இதுல எதுவும் எழுதலையே, அப்படின்னா நீங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீங்களா? இந்த கூப்பனுக்கு எந்த வேல்யூ இல்லையா? அப்போ ஒரு பொண்ணு டெபுட்டி சீஃப்காக டீ எடுத்துட்டு வர, அப்போ டெபுட்டி சீஃப் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலன்னு சொல்ல, உடனே சிங்கர் அந்த பொண்ணு கிட்ட அவர் அப்படி சொல்லலையான்னு கேட்க, அந்த பொண்ணு அவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஓடிடுறா. டெபுட்டி சீஃபும் மாட்டிக்கிறாரு. சரி உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்க, அதுக்கு சிங்கர் இன்னையில இருந்து நான் உங்களோட செக்ரட்டரியா வேலை பார்க்க விரும்புறேன்னு சொல்ல, எனக்கு தான் செக்ரட்டரியே கிடையாதுன்னு சீஃப் சொல்ல, அதுக்கு சிங்கர் உங்க வேலையெல்லாம் மத்த கிளர்க்கு தானே பாக்குறாங்க, அதனால நான் அந்த வேலையை பாக்குறேன்னு சொல்றாரு. டெபுட்டி சீஃபும் ஏதேதோ சொல்லி பாக்குறாரு. பட் சிங்கர் விடாப்பிடியா அடம் பிடிக்க டெபுட்டி சீஃபுக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் பேக்சோலோட மெடிக்கல் சென்டருக்கு பக்கத்துல இருக்க கடைங்களுக்கு எல்லாம் போயிட்டு நைஸா பேக்சோல பத்தி விசாரிக்கிறாரு. கடைக்காரங்களும் அவரை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. அடுத்ததா சில வயசானவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்போ ஒரு பெரியவர் பேக்சோலோட வைஃப் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா சொல்ல, இன்னொருத்தர் அவங்க இறந்ததை பத்தி தான் ஊரே பரபரப்பா பேசிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜூனியர் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ பேக்சோல பத்தி விசாரிக்க சொல்ல, ஜூனியர் அந்த கார் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க பார்த்த 6438 காரு குற்றவாளியோட காருன்னு சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க, என்ன பார்த்த உடனே ஓடிட்டான், அதுக்கு அர்த்தம் அவனுக்கு என்ன ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அவன் குற்றவாளியா இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப ஜூனியர் ஏன் ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க, அப்போ ஒரு பெரியவர் அவர் வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு, அதனால இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டே போய் சேரணும்னு நினைச்சாரு. அவர் ஒரு டாக்டரா இருந்தும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போதைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுதான் அவருக்கு இருக்க ஒரே சந்தோஷம். இங்கேயும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் வருது. அதே சமயம் பேக்சோல காமிக்க அவருக்கு யாரோ கால் அட்டன் பண்ண பேக்சோல், உனக்கீழ வேலை பார்த்தவங்க செஞ்சதை ஏன் என்கிட்ட சொல்ற, ஏதாவது பண்ணி கிளியர் பண்ணு, அப்பதான் நாம 2 பேரும் தப்பிக்க முடியும் சொன்ன அவரு போனை கட் பண்ண, அன்னைக்கு குற்றவாளியை கிளியர் பண்ண சொல்லி கார்டுக்கு மெசேஜ் அனுப்புனது வேற யாரும் கிடையாது, பேக்சோலு தான். அது இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்ல இவரோட டார்கெட் சிங்கர் கிடையாது, லிம்சன். மறுநாள் லிம்சன் வேலைக்கு போக அப்ப அந்த பொண்ணு தடுமாறுறா. அதை பார்த்த லிம்சன் அந்த பொண்ணு கிட்ட ஓடி போய், நல்லா இருக்கியாமா, இதே மாதிரி நின்னுட்டு இருந்தீனா டீஹைட்ரேட் ஆகி மயங்கி விழுந்துருவ, என் கூட வான்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மெல்ல விசாரிக்கிறாங்க. உங்க அப்பா இங்கேயே வேலை பார்த்தாரு, எப்ப காணாம போனாருன்னு கேட்க, அந்த பொண்ணு அழுதுகிட்டே, என் அப்பாவுக்கு கால் ஊனமானதுக்கு அப்புறம் 20 வருஷமா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, எப்பவும் எனக்கு எதுவும் செய்யலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரு, அதனால எனக்காக அவரு நைட்டு டின்னர் செய்வாரு சொன்ன அந்த பொண்ணு, அவங்க அப்பா காணாம போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. கடைசியா அன்னைக்குதான் அவரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாரு. என்னன்னா, நாங்க போக வேண்டிய டின்னர் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால அப்பா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வரப்ப உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரேன்னு. அதுக்கு அவளும், எனக்கு பிடிச்சது வாங்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு மெசேஜ் அனுப்புறா. அடுத்ததா அப்பாக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு காத்துட்டு இருக்க, நைட்டு 9:30 மணி ஆகியும் அப்பா வரவே இல்ல, எங்க இருக்கீங்கன்னு மெசேஜ் அனுப்புறா. ரிப்ளை இல்ல, போன் பண்ணாலும் போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அவர் ஊனத்தினால ஒழுங்கான வேலை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு, அப்பதான் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல வேலை கிடைச்சது, அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு, அப்படிப்பட்டவர் எப்படி வீட்டை விட்டு போவார்னு கேட்க, அதுக்கு லிம்சனும் அந்த பொண்ணு கண்ணை தொடச்சு விட்டுட்டு, வருத்தப்படாதமா, உன் அப்பாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன், உன் அப்பா பேர் என்னன்னு கேட்க, அந்த பொண்ணு பேரை சொல்ல, இப்பதான் லிம்சனுக்கு அது ஹேண்டிகேப்டோட பொண்ணுன்னு தெரியுது. அடுத்ததான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஹேண்டிகேப்ட் மிஸ் ஆன விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட சியோ எவ்வளவு நாளா அவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு கேட்க, அவர் இங்க வேலைக்கு வராத நாள்ல இருந்துன்னு லிம்சன் சொல்ல, ஏதாவது லெட்டர் கிட்டர் எழுதி வச்சிருக்காரான்னு கேட்க, அவர் வேலை விட்டு போறன்னு யார்கிட்ட எதுவும் சொல்லல, அவர் மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு, இது வரைக்கும் அவர் கார்டையும் எங்கேயும் யூஸ் பண்ணலன்னு சொல்ல, அப்ப அவர் ஆக்டிவா இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லையான்னு சியோ கேட்க, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களான்னு லிம்சன் கேட்க, அவருக்கு எவ்வளவு வயசாகுது, எங்கேயாவது உட்காந்து கார்டு விளையாடிட்டு இருப்பாருன்னு கம் சொல்ல, அதுக்கு சியோ, என் வாழ்க்கையிலே ஒரே ஒரு கேஸ மட்டும் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்ல, அன்சால்வ்டு கேஸான்னு லிம்சன் கேட்க, ஆமான்னு தலையாட்டின சியோ, சியோஹான் சிட்டில தொடர்ந்து காணாம போன கேஸ்ன்னு சொல்ல, அவர் சொன்னதை கேட்ட உடனே லிம்சனுக்கு ஹீரோவுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை 2 ஒரே கேஸோன்னு நினைக்க, அப்ப சியோ எந்த எவிடன்ஸும் இல்லாம அந்த கேஸை எங்களால முடிக்க முடியலன்னு சொல்றாரு. ஒரு விட்னஸ் கூட கிடைக்கலன்னு லிம்சன் கேட்க, அப்ப பேக், ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் காணாம போறாங்க, நீங்க தேவையில்லாம விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்கன்னு சொல்ல, காணாம போனவங்களை பத்தியும் இன்வெஸ்டிகேஷனை பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும், தேவையில்லாம இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்ல, உடனே நான் பேக்குக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் மேல ஏன் கோவப்படுறீங்க, அவர் சொல்றதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியான்னு சியோ சொல்ல, அதுக்கு நான் வயசானவங்கள பாத்துக்கிறதுல என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க. அதை கேட்டு சியோ கடுப்பாகிறாரு. அப்படியா, அவர் ஓடி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா லிம்சன் வீட்டுக்கு போறப்போ பேக்சோல் மேல சந்தேகமா இருக்கு. அவர் அன்னைக்கு அப்படி கேட்டாரே, அப்படின்னா அவருக்கு ஏதோ தெரியுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் பேக்சோல் லிம்சன் கிட்ட அந்த ஹேண்டிகேப்ட பத்தி விசாரிச்சு கடைசியில அவருக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு கேட்டிருப்பாரு. அதுதான் இப்போ லிம்சனுக்கு டவுட்டை வரவழைச்சிருக்கு. அடுத்ததா சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு நினைச்சு
நினைச்சு பாக்குறாங்க. சியோ கோச்சிட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் சியோ கிட்ட போன லிம்சன் அவங்க எப்படி தொடர்ந்து காணாம போனாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு சியோ காணாம போனவங்க எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல காணாம போனாங்கன்னு சொல்ல, என்ன பேட்டர்ன்னு லிம்சன் கேட்க, காணாம போனவங்க எல்லாம் காணாம போகிறதுக்கு முன்னாடி பேங்க்ல லோன் போட்டு அதை வித்ட்ரா பண்ணி செட்டில் பண்ண வேண்டியவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு கிரெடிட் கார்டு வாங்க முடியுமோ அவ்வளவு கிரெடிட் கார்டை வாங்கி அதையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் ஏகப்பட்ட பணம் கடன் வாங்கி இருக்காங்க. ஓடி போறன்னு முடிவெடுத்துதான் இந்த மாதிரி பண்ணாங்களோன்னு லிம்சன் சொல்ல, இருக்கலாம், எதுக்காக திடீர்னு இதை கேட்டீங்கன்னு சியோ கேட்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க காணாம போகல. பிளாஷ்பேக் அதோட முடிய லிம்சன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்ததா மீஜின் அம்மா கிட்ட நைஸா, அம்மா ஆன்ட்டி நம்ம வீட்டை விட்டு போறப்போ பேங்க்ல இருந்து லோனோ இல்லனா கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணாங்களான்னு கேட்க, அதுக்கு அம்மா, உனக்கும் ஆன்ட்டிய பத்தி தெரியுமா தெரியாதா, அவ பேங்க்ல வேலை பார்த்தாலும் பணத்தை வேஸ்ட் பண்ணது கிடையாது, சரி எதுக்காக கேக்குறன்னு கேட்க, அதுக்கு மீஜின், சும்மாதான் கேட்டேன், ஆன்ட்டி தொலைஞ்சு போயிட்டாங்களான்னு கேட்க, அதுக்கு அம்மா, நான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னேன்னு நீ கேட்கலையா, அவ ஓடி போயிட்டா, அவ காணாம போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு போலீஸ் சொன்னாங்க. அதுக்கு மீஜின், அப்படியே வச்சுக்கிட்டாலும் நம்ம அவங்கள எல்லா இடத்துலயும் தேடணுமே, கிடைக்கவே இல்லையேன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. லிம்சன் ஆன்ட்டி காணாம போன உடனே அம்மா போஸ்டர் அடிச்சு எல்லார்கிட்டையும் கொடுத்து அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. சின்ன வயசு ஹீரோவும் அந்த போஸ்டர் பாக்குறாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய அடுத்ததா சியோ நர்சிங் ஹோம்ல இருக்க டிடெக்டிவ் போய் பாக்குறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ். அப்ப சியோ பேச்சு வாக்குல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காணாம போயிட்டாரு, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்ல, அவருக்கு வயசு என்னன்னு இவரு கேட்க, அதுக்கு சியோ, அட்லீஸ்ட் 60 வயசாவது இருக்கும், அவரை பத்தி சொல்லுன்னு ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு சியோ, பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு கால் ஊனமானவர், ரொம்ப அமைதியான ஆளு, யார் மேலயும் கோவப்பட மாட்டாரு, எப்போதுல இருந்து காணாம போனாருன்னு ஃப்ரெண்டு கேட்க, அவர் சீரியஸா கேட்டதை பார்த்து சியோ சிரிச்சிடுறாரு. என்ன மனசுக்குள்ள இன்னும் டிடெக்டிவ் நினைச்சிட்டு இருக்கியா, கவலைப்படாத, அது பொண்ணு கிடையாது, அதுவும் இல்லாம ரொம்ப வயசானவர், கண்டிப்பா நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அதுக்கு ஃப்ரெண்டு, அன்னைக்கு ஒரு நாள் மீஜின் ஒரு இடத்துல நின்னு ஹீரோடைய டாக்குமெண்ட்ஸ பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியா, அதை சுத்தி இருக்கிற ஏரியாவை செக் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் மலை மேல இருக்க நானல்லையும் செக் பண்ணுங்க. அதை கேட்டு சியோ அமைதியா இருக்க, அதை பார்த்த ஃப்ரெண்ட், இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப, அதுக்கு சியோ, லாஸ்ட் டைமே டீமை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சோதனை பண்ணி மொக்க வாங்கினதுதான் மிச்சம், மறுபடியும் அதே மாதிரி பண்ணாதன்னு சொல்ல, ஃப்ரெண்டு கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். நைட்டு ஹீரோடைய அம்மா டிடெக்டிவ்க்கு போன் பண்ணி, அன்னைக்கு ராத்திரி நான் என்ன பார்த்தேன்னு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு டிடெக்டிவும், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, நான் உடனே உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப கூட வேலை பார்க்கிறவர், சீஃப் ஒன்ன வர சொன்னாரு, போய் பாருன்னு சொல்ல, அதுக்கு இவரு, நான் அவசரமா ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்ல, அதுக்கு அவரு, விட்னஸ இங்க வரவழைக்க வேண்டியதானே, நீ ஏன் போறன்னு திட்டுறாரு. அதுக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க, எப்படி இங்க வருவாங்க, அதனாலதான் வெளியே மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். அதுக்கு அவரோ, உனக்கு சீஃபை விட விட்னஸா முக்கியம்னு ஃப்ரெண்ட போக விடாம ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஃப்ரெண்டோ, சார் அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், அவங்க மனசு மாறதுக்குள்ள வாக்குமூலம் வாங்கி ஆகணும். சியோவும் அங்கதான் இருக்கிறாரு. உடனே ஃப்ரெண்டு சியோவை காமிச்சு, நீங்க பேசாம சியோவை கூட்டிட்டு போய் சீஃபை பாருங்க. ஆனா அவரு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சியோவை போய் ஹீரோ அம்மாவை மீட் பண்ண சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போறாரு. ஆனா சியோக்கு ஹீரோ அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அடுத்ததான் ஹீரோடைய அம்மாவை காமிக்க, அவங்க டிடெக்டிவ்காக போன் பண்ண போன் பூத்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல யாரோ ஒருத்தர் அங்க வர, அவங்கள பார்த்து பயந்து போன அம்மா, நான் எதுவும் பார்க்கல, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அடுத்ததா சியோ அந்த இடத்துக்கு வர, ஹீரோ அம்மாவை காணும். தேடி பாக்குறப்போ டெலிபோன் ரிசீவர் ஒயர்ல ரத்தக்கரையா இருக்கு. உடனே சியோ யாருக்கோ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய, ஓடி போன ஃப்ரெண்டு டயர்ட் ஆகி ஒரு இடத்துல நிக்க, பின்னாடியே வந்த சியோ, போதும் ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாரு, அப்போ அந்த லேடி என்ன ஆனாங்க, அந்த விட்னஸ்க்கு ஒரு பையன் இருந்தான்ல, என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் இப்பவாவது அவளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போக, கடுப்பான சியோ அவ இறந்து போயிட்டான்னு கத்த, ஓடி போன ஃப்ரெண்டு அப்படியே நின்னுறாரு. அவ எப்போ இறந்து போயிட்டா, அவ காணாம போய் பல வருஷம் ஆகுது, இன்னும் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா, போதும் இதோட நிறுத்து, உன்னோட குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வா, கெஞ்சி கேக்குறேன்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்டு சியோ சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்ல. அந்த மெடிக்கல் சென்டருக்கு பின்னாடி இருக்க மலையில தேடணும், என்ன பண்ற, என்ன மட்டும் தனியா போக சொல்றியா, சியோ வேகமா வா, மத்தவங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு. சியோக்கும் வேற வழி இல்லாம அவரு பின்னாடியே போறாரு. அடுத்ததா லிம்சனும் சிங்கரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப லிம்சன், உண்மையாவா சொல்ற, நீ டெபுட்டி சீஃப்க்கு அசிஸ்டன்டான்னு கேட்க, சிங்கரும் ஆமான்னு சொல்றாரு. அங்க வேலைக்கு சேரணுன்றதுக்காக தான் 3 மில்லியன் செலவு பண்ணி கூப்பனை வாங்கினியான்னு கேட்க, உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகன்னு சிங்கர் சொல்ல, என்ன சொல்றேன்னு கேட்க, நமக்குள்ள 1 வயசு தான் வித்தியாசம்னு சிங்கர் சொல்ல, லிம்சன் கடுப்பாகுறாங்க. அதை பார்த்து சிங்கருக்கு சந்தோஷமா இருக்கு. சரி நீ எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தன்னு கேட்க, சிங்கர் ஒரு நிமிஷம் லிம்சன் கண்ணை பார்த்துட்டு எதுவும் சொல்லாம போக, லிம்சன் அவர் பின்னாடியே போய், எனக்காக பண்ணுன்னு சொன்னியே என்ன அதுன்னு கேக்குறாங்க. இப்பதான் சிங்கர் எதுக்காக அந்த வேலையை வாங்கினார்னு காமிக்கிறாங்க. அதாவது டெபுட்டி சீஃப் ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா
வழியா பார்த்தாக்க லிம்சன் உட்காந்து வேலை பாக்குற இடம் கிளியரா தெரியும். அதுக்காக தான் சிங்கர் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் குற்றவாளி ஜெயில இறந்து போனா இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைல கொண்டாந்து ஹீரோ கிட்ட குடுக்குறாரு. ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த ஹீரோவும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, வேற என்ன புதுசா இருக்குன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய மருந்துக்கு அடிக்ஷன் ஆகி இருந்தாலும் டாக்டர் ஒரு மருந்து போட்டு விட்டாரு இல்லையா, அந்த மருந்து எந்த வித சைடு எஃபெக்டும் கொடுக்காதான், இதுதான் எக்ஸ்பர்ட்டோட கருத்துன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, நாம இதை எதிர்பார்த்தது தானே, இப்போ ஒரே ஒரு கேள்விதான், அந்த டாக்டர் கொடுத்த மருந்து சரியானதா இல்லையா, அப்படியே எமர்ஜென்சியான டைம்ல டாக்டர் ஓவர் டோஸ் மருந்து கொடுத்திருந்தாலும் அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அதே சமயம் வான் ஹீரோ மீட் பண்றதுக்காக வர கேபின்ல ஹீரோ இல்ல, லிம்சன் மட்டும் தான் இருக்கிறாங்க. வானா பார்த்த லிம்சன், வாங்க வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வானுக்கு ஒன்னும் புரியல. ஹீரோ கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், அவர் இல்லையான்னு கேட்க வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு, உங்களுக்கு அவசரம்னா கொடுங்க நான் கொடுத்துறேன்னு சொல்ல வானும் இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வான் போனதுக்கு அப்புறம் லிம்சன் என்ன டாக்குமெண்ட்னு எடுத்து பாக்குறாங்க. 2000ல மிஸ் ஆன பர்சன்ஸோட டீடைல்ஸ் இருக்குது, அதுல அவங்க ஆன்டி பேரும் இருக்குது. அதை பார்த்த லிம்சனுக்கு தூக்கி வாரி போட கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. உடனே ஹீரோ கிட்ட டிடெக்டிவ் வான் வந்திருந்தாரு, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில டாக்குமெண்ட் கொடுத்துடுறாங்க. கரெக்டா வான் அப்போ கால் பண்ண ஹீரோவும் கால் அட்டன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. லிம்சனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, போச்சு போச்சு மாட்டின, அவருக்கு மட்டும் நான் என் ஆன்டி பேரை திருடின விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இப்ப என்ன பண்றதுன்னு புலம்புறாங்க. அதே சமயம் ஹீரோ கீழே போக அங்க பேக்சோல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ போறத பார்த்த பேக்சோல், இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்குன்னு கேட்க அதுக்கு ஹீரோ, நான் எப்ப வேலை விட்டு போவேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எப்பவும் உங்க ஆபீஸ் ரூம்ல தான் லைட் கடைசியா ஆஃப் ஆகும்னு சொல்ல, என் மேல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் போல இருக்கு, ஏன்னா நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சே, என்னை விட நீங்க தான் ரொம்ப ஃபேமஸான ஆளு டைரக்டர் பேக். சரி, நீங்க என்ன வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா, தெரியலையே, ஒருவேளை ஹாஸ்பிடல்ல பாத்திருப்போமோ, உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஒருவேளை அது நானா இல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் அன்னைக்கு ஒரு நாள் பேட்ச் மருந்த பத்தி ஒருத்தகிட்ட விசாரிச்சாரு இல்லையா, இன்னைக்கு அவர்கிட்ட பேக்சோல் பத்தி விசாரிக்கிறாரு. இன்ஃபார்மர் சொல்றாரு, பேக்சோல இந்த ஊரோட தூணுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவரு எல்லா இடத்துலயும் பணத்தை வாரி இறைப்பாரு, அதனாலதான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. உடனே அக்கம் பக்கத்துல இவங்களை யாராவது கவனிக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு ஜூனியர் கிட்ட போய், கடந்த காலத்துல இவருதான் அவர் வைஃப் இறந்ததுக்கு காரணம்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருந்துச்சு, என்னது இவரு காரணமா, அவங்க உடம்பு சரியில்லாம இறந்து போகலையா, அவரு வைஃபோட பாடிய ஹோட்டல்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க, அப்ப அவங்க வைஃபுக்கு அஃபேர் இருந்துச்சா, அவரோட வைஃப் பேக்சோலுக்காக ₹1 கூட விட்டு வைக்காம மொத்தமா வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாலாம். அப்படின்னா டாக்டர் பேக் கண்டிப்பா கோவத்துல கொதிச்சு போயிருப்பாரே, ஆனா அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல விட்னஸும் இல்லனா கண்டிப்பா ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, கண்டிப்பா ஸ்ட்ராங்கான அலிபியும் இருந்திருக்கும், அதனாலதான் அந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த லேடியோட லவ்வர் அவனை பிடிச்சாங்களா, ஓடி போன செத்து போனதுனால அவன் மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டான். அதுக்கு ஜூனியர், ஒருவேளை அவன் ஓடி போகலன்னா கண்டிப்பா இங்க எங்கேயாவது புதைச்சிருக்கணும். அதுக்கு இன்ஃபார்மர், தேவையில்லாம உளராத, என்னால சாப்பிட முடியலன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர், என்ன பண்ண சொல்ற, விசாரிக்கிறவங்க புத்தி அப்படிதான் இருக்கும், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஹோட்டலையே இழுத்து மூடிட்டாங்க, யாரோ அதை ஆக்ஷன்ல எடுத்து ரெனோவேட் பண்ணி இப்போ அபார்ட்மெண்டா மாத்திட்டாங்க, இப்போ அந்த பில்டிங்கோட பேரு கூட டோஹா வில்லுன்னு சொல்றாரு, அந்த பில்டிங்ல தான் ஹீரோ குடுத்துனா இருக்கிறாரு. ஜூனியர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு இருக்க ஹீரோ அங்க வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட, அப்ப ஹீரோ இங்க என்ன பண்றேன்னு கேட்க ஜூனியரும் அதே கேள்வியை கேட்க, நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்ன ஹீரோ ஜூனியரை அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்துதான் ஜூனியருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு, எனக்கு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும், நீ காஃபியை குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் வேலையை பார்க்க, அப்போ ஜூனியர், மன்னிச்சிருங்க, உங்களுக்காக ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட் வாங்கிட்டு வரல, இங்க பக்கத்துல அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, இன்னைக்கு நைட் நான் ஓவர் டைம் ஒர்க் பண்ண போறேன், என் வைஃப் கிட்ட சொன்னா அவ புரிஞ்சுப்பா, நாம போகலாம்னு சொல்லிட்டு ஜூனியர் அவர் வைஃபுக்கு கால் பண்ண, உடனே ஹீரோ ஜூனியர் மொபைலை வாங்கி கட் பண்ணிட்டு, எனக்கு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ற வேலை இருக்கு, காஃபி குடிச்சிட்டல, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல, நான் இங்கேயே தங்குறேன்னு ஜூனியர் சொல்ல, நீயே எங்க தூங்கணும், வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜூனியரை கூட்டிட்டு போக, ஜூனியர் போகும்போது உஷாரா அவர் மொபைலை சோஃபால வச்சுட்டு போறாரு. ஜூனியர் எங்கேயும் போகாம ஹீரோ வீட்டு வாசல்லயே நின்னுட்டு இருக்க, அப்போ ஹீரோ வீட்டு கதவு திறக்க ஜூனியர் சந்தோஷமா ஹீரோ உள்ள கூப்பிட போறாரு நினைச்சுக்கிட்டு போக, அப்போ ஹீரோ மறந்து வச்ச மாதிரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வரதுக்காக தானே மொபைலை விட்டுட்டு வந்த சொன்ன ஹீரோ அவர் கையில மொபைலை கொடுத்துட்டு கதவு மூடிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் மீஜினை காமிக்க மீஜின் ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க. அதே கடைக்கு ஜூனியரும் போறாரு. அப்போ ஜூனியர் ஹீரோ நினைச்சு புலம்புறாரு, அவன் ரொம்ப கொடூரமானவன், இறக்கமே இல்லாதவன், அதனாலதான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா இருக்கிறான், இப்படியே போனா வயசானதுக்கு அப்புறமும் தனியா தான் இருக்க போறான். அதே சமயம் மீஜின் வாங்கின ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் பில் போட்டு வெளியே கிளம்ப ஜூனியர் அவங்க பின்பக்கத்தை பாத்துறாரு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் பெருசா எடுத்துக்கல. அவர் கூட சேர்ந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் நினைச்சேன், கடைசியில இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிடணும் போல இருக்குன்னு புலம்பிக்கிட்டே போறாரு. மறுபடியும் ஹீரோவை காமிக்க ஹீரோ அந்த
அந்த டாக்குமெண்ட்ஸ பாத்துட்டு இருக்காரு. அப்போ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ அழுதுகிட்டே ஓட ஹோட்டல் ரூம்ல இருந்து பேக்சுவல் ஒய்ஃபோட டெட் பாடியை எடுத்துட்டு வராங்க. ஹீரோ அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு கிட்ட போக போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ மறுபடியும் டாக்குமெண்ட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் மீஜின் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. எதுக்காகனா ஹீரோ கையில இருக்க டாக்குமெண்ட்ல அவங்க ஆன்டி பேர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காக காலிங் பெல் அழுத்த மறுபடியும் ஜூனியர் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சு ஹீரோ திட்டிக்கிட்டே கதவை திறக்க வெளியே மீஜினை பார்த்த உடனே என்ன இந்நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்க உள்ள வேற யாராவது இருக்கிறாங்களான்னு மீஜின் கேட்க ஹீரோ முகத்தை பார்க்கணுமே, ஐயோ இல்ல இந்த நேரத்துல எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க நமக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ணலான்னு வந்தேன். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ரெஸ்டாரண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு. பரவாயில்ல, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். நீங்க தானே என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்க. நானா எப்ப வர சொன்னேன்? அன்னைக்கு நைட் உங்க வீட்டு கதவோட லாக்கரை ரிப்பேர் பண்ணனே. நான் அப்படி சொல்லல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அன்னைக்கு என் முகத்திலே எத்திட்டு போனீங்கன்னு சொல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் ஓபனா பேசிடலாம் சொன்ன மீஜின் ஹீரோ கையில ஒரு கவரை கொடுத்துட்டு மத்த கவரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றீங்க? மறுபடியும் அதே மாதிரி நடந்துக்கிறீங்க. பேசாம உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னல. அதே சமயம் மீஜின் டேபிள் மேல இருக்க டாக்குமெண்ட்டை பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எனக்கு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ற வேலை இருக்கு. ஆனா மீஜின் ஹீரோ சொன்னதை கண்டுக்கவே இல்ல. அவங்க பார்வை முழுக்க அந்த டாக்குமெண்ட் மேலதான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு போன் வர அதை பார்த்த ஹீரோ உங்களுக்கு தான் போன் வருதுன்னு சொல்ல காயாங் தான் போன் பண்ணிருக்காங்க. மீஜினும் காலை அட்டன் பண்ணிட்டு காயாங் என்ன விஷயம்னு கேட்க காயாங் நீ வரப்போ நல்லா ஸ்பைசியான சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வா, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல அதுக்கு மீஜின் அப்படியா, நீ ஏற்கனவே சாப்பிட்டியா? அப்போ எனக்கும் வேற வழி இல்ல, வா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டே வந்துடுறேன். ஏய் என்னடி உளர்ற? பசியில எனக்கு உயிரே போகுது. ஏதாவது காரசாரமா வாங்கிட்டு வா. ஓ தூங்க போறியா? ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், நீ போய் தூங்கு. கடுப்பான காயாங் நான் ஏண்டி தூங்கணும்? பசியில கையெல்லாம் நடுங்குது. ஏதாவது காரசாரமா வாங்கிட்டு வானா அது உனக்கு கஷ்டமா இருக்கா? காயாங் பேசிட்டே இருக்கும்போது மீஜின் போனை கட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த காயாங் நான் இன்னைக்கு முழுக்க தூங்கித்தான் இருந்தேன். அப்புறம் அவன் ஏன் என்ன தூங்க சொல்றா? இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க அப்ப ஹீரோ கேக்குறாரு மணி 8 கூட ஆகல, அதுக்குள்ள உங்க ஃப்ரெண்டு தூங்க போறாங்களா? அவ எப்பவுமே சீக்கிரம் தூங்கிடுவா, அதனாலதான். அடுத்ததா ஹீரோ டீ போட்டு கொடுத்துட்டு நீங்க சிங்கர் கூட வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல நான் அவரு கூட வேலை பாக்குறேன்னு அவரு சொன்னாரான்னு மீஜின் கேட்க இல்லையான்னு ஹீரோ கேட்க ஒன்னாதான் வேலை பாக்குறோன்னு மீஜின் சொல்ல என்ன மாதிரியான வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோ கேட்க அத வேலைன்னு சொல்ல முடியாது, என்ன வேலைன்னு வெளியே சொல்ல மாட்டேன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறேன், அதனால உங்ககிட்டயும் சொல்ல முடியாது. அப்படியா, சரி சீக்கிரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. போகணுமா? ஏன் இன்னைக்கு ராத்திரியும் இங்கே இருக்க போறீங்களா? அப்படின்னா இல்ல, டீ மட்டும் குடிச்சிட்டு போக வேண்டாம்னு நினைச்சேன். அப்புறம் வேற என்ன பண்றதுன்னு ஹீரோ கேட்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சொன்ன மீஜின் மனசுக்குள்ளவே எப்படியாவது அவரை குடிக்க வச்சு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடிடணும். அப்ப ஹீரோ எதுக்காக திடீர்னு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, பேசுறதுக்கும் யாரும் இல்ல, கனவுல வேற ரொம்ப பயங்கரமான ஆட்களா வராங்க, டெய்லி அதே மாதிரி கனவு வரதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமான்னு கேட்க ஹீரோக்கும் வேற வழி இல்ல. அடுத்ததா 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் மீஜினோட பார்வை அந்த டாக்குமெண்ட் மேலதான் இருக்குது. அப்போ ஷெல்ஃப் மேல இருந்த கேக்டஸ் செடியை பார்த்துட்டு நாமுஜின்னு சொல்லிக்கிட்டே மீஜின் செடி கிட்ட போக அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க காயாங்குடைய ஆண்டி தான் போட்டோ காமிச்சு பேரை சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்குமாமே. எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ ட்ரிங்க்ஸ் சாப்பிடலையான்னு கேட்க மறுபடியும் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடவே இல்லையேன்னு சொல்ல அதுக்கு மீஜின் லாஸ்ட் டைம் மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இப்பெல்லாம் அதிகமா சாப்பிடுறது இல்லன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நான் எவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் போதை ஏறாதுன்னு சொல்ல அதை கேட்டு மீஜினுக்கு தூக்கி வாரி போடுது. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஆல்கஹால் தான் சாப்பிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோ இது வரைக்கும் என்னை விட அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டவங்கள பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரே ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட நீங்க எவ்வளவு குடிப்பீங்க? 4 இல்லனா 5 பாட்டில் குடிப்பீங்களான்னு கேட்க அதை கேட்ட ஹீரோக்கு சிரிப்பு வந்துருது. என்ன 4 5 நான் சொன்னீங்கன்னு கேட்க அதுக்கு மீஜின் சொல்றாங்க ஆமா, அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இங்க வந்தனே, அன்னைக்கு இங்க வரதுக்கு முன்னாடி 4-5 பாட்டில் சாப்பிட்டு வந்தேன், உளராதீங்கன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட மீஜின் மனசுக்குள்ளவே இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஏற்கனவே ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். என்ன விஷயம்னா போதை ஏறக்கூடாதுன்னு மீஜின் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோ ஆரம்பத்துல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இன்னொரு பக்கம் மீஜின் ஃபுல் போதையில உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும், நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நடந்துருச்சு. மீஜின் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு முதலா அவங்க அம்மாவை பார்த்தது, அப்போ அம்மா ஹீரோடைய பேரண்ட்ஸ பத்தி விசாரிச்சது, அதுக்கப்புறம் ஹீரோக்காக டிஷ் எல்லாம் கொடுத்து அமிச்சது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு மத்தவங்க கிட்ட நான் அனாதன்னு சொன்னா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு என்ன சோகமா பாப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க உணர்ச்சிகளை அடக்க முடியாது, மன்னிப்பு கேட்பாங்க. இத பத்தி எல்லாம் கவலையே இல்லைன்னு சொல்ற ஆளை இது வரைக்கும்
வரைக்கும் மீட் பண்ணதே இல்ல. யோசிச்சு பாக்குறப்போ அதுவும் உண்மை தானே, என்ன அதுன்னு மீஜின் கேட்க, உண்மையை சொல்லணும்னா என் அம்மா கூடவே இருந்தது இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எப்பவும் தனியா தான் இருப்பேன். இது பெஸ்ட் கிடையாது, ஆனா பேரண்ட்ஸ் இல்லனாலும் அது மோசமான வாழ்க்கை கிடையாது. அதே சமயம் மீஜினோட அம்மா அப்பாவை காமிக்க, இப்பதான் அம்மா ஹீரோ ரிட்டர்ன் கொடுத்த பாக்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் எடுத்து வெளியே வைக்க பாக்ஸ நீட்டா கிளீன் பண்ணிருக்கிறத பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கவருக்கு அடியில டிரெஸ், கைக்கு காஸ்ட்லியான லோஷன், சென்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாரு. மறுபடியும் இங்க ஹீரோ மீஜினை காமிக்க, ஹீரோ பேசுனதுல மீஜின் சோகமாயிடுறாங்க. அப்போ ஹீரோ கைய பிடிக்கலான்னு போக ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டேபிள கிளீன் பண்ண, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன மீஜின் ஒரு பிளேட்டை போட்டு ஒடிக்க, அதை கிளீன் பண்ண போக கையில காயம் பட்டுடுது. உடனே ஹீரோ மீஜினை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்காந்துருங்க, நான் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் ஆயில்மெண்ட் தேடிட்டு இருக்க, மீஜினுக்கு பக்கத்துல தான் அந்த டாக்குமெண்ட்டும் இருக்கு. உடனே மீஜின் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாத்துட்டு இருக்க, நீங்க ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ திரும்ப, டக்குன்னு மீஜின் திரும்பி உட்காந்துக்க, அதை பார்த்த ஹீரோ, நீங்க உங்களை பாத்துக்கிறதுக்கு பதிலா ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ மீஜின் கிட்ட வர, மீஜின் அமைதியா உட்கார்ந்து இருக்க, இந்த ஆயில்மெண்ட்டை எங்க வச்சுனே தெரியல. பேசிக்கிட்டே ஹீரோ இன்னொரு பக்கம் போறாரு. ரெஸ்டாரண்ட்ல கூட இப்படிதான் நடந்துகிட்டீங்க. ஹீரோ அந்த பக்கம் போன உடனே மீஜின் மறுபடியும் அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அவ உங்களை விட டபுள் சைஸ்ல இருந்தா அவகிட்ட போய் மோதலாமா? அவ அந்த அளவுக்கு எல்லாம் குண்டா இல்லன்னு மீஜின் சொல்ல, இருந்தா பாருங்க இப்ப கூட காயம் பட்டுச்சுன்னு சொல்ல, மீஜினுக்கு ஒன்னும் புரியல. சாரின்னு சொல்ல, மறுபடியும் ஹீரோ ஆயில்மெண்ட்டை தேடுறதுக்காக போயிடுறாரு. ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகுறதுன்னு கேட்க, அப்ப மீஜின் கையில இருந்த பேப்பரை கீழே போட்டுறாங்க. உடனே பேப்பர் மேல உட்காந்துக்கிறாங்க. மீஜின் பேப்பர் மேல உட்கார்ந்து இருக்கிறத ஹீரோவும் பாத்துறாரு. என்ன அதுன்னு கேட்க, உடனே மீஜின் ரொம்ப வலிக்குது, சீக்கிரமா ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு கத்த, ஹீரோவும் ஆயில்மெண்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. அப்ப மீஜின் அவங்க ஆன்டி பேரை தேட அவங்க பேர் கிடைக்கவே இல்ல. அதனால அந்த பேப்பரை மறுபடியும் எடுத்த இடத்துல வச்சிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ மீஜின் காயத்துக்கு ஆயில்மெண்ட் போட்டு பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க, அப்ப மீஜின் ஹீரோ கிட்ட, ஆல்கஹாலால ஒருத்தர் டெம்பரவரியா பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, நடந்த இன்சிடென்ட் ஆக்சிடென்டா இல்லையான்றத பொறுத்து அவருக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்ல, உடனே மீஜின் எழுந்திருச்சு நின்னு, ஒருவேளை அது ஆக்சிடென்டா இல்லாம இருந்தா? ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அப்ப மீஜின் கிஸ் பண்ண. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.